ஒரு சாமானிய மனிதனினுடைய ஆற்றல் எப்பொழுது வெளியே வரும் தெரியுமா? எப்ப அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிற தேவை அவனுக்கு பிறக்கிறதோ அப்பொழுது வெளிவரும். எடப்பாடியார் என்கிற அந்த தலைவரினுடைய திறமை எப்பொழுது வெளியே வந்தது? நீங்கள் அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு, இன்னைக்கு கூட பல பேர் அதுக்கான செய்திகளை சொல்றாங்க. அவருக்கு திடீர்னு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, லக்கில் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு வாய்ப்பு வந்து இப்படிலாம் சொல்றவங்க உண்டு. நான் சொல்லுகிறேன், இது மாதிரி நிறைய பேர் நம்ம சமீப கால அரசியல் எடுத்துட்டீங்கன்னா கூட, திரு ஐ.கே. குஜ்ரால் அவர்கள் எங்கிருந்தார்னு தெரியாது, திடீர்னு இந்தியாவின் பிரதமர் ஆனார். திரு தேவே கவுடா அவர்கள் திடீர்னு இந்தியாவினுடைய பிரதமராக மாறினார். திரு வி.பி. சிங் அவர்கள், அவங்கெல்லாம் சாதாரண மதிப்பு இல்லை, குறைச்சி மதிப்பு இல்லை, அவங்கெல்லாம் பெரிய லெஜெண்ட் அவங்கெல்லாம். ஆனால் அவங்க எல்லாரும் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைச்சது. இங்கேயும் கூட மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைப்பது என்பதல்ல, யார் கிடைத்த வாய்ப்பை சரியாக வைத்து தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்தி கொண்டு அதை வைத்து தான் ஆற்ற வந்த பணியை ஆற்றுகிறார்களோ அவர்கள் திறமைசாலிகள். அவர்கள் தான் அரசியலாளர்களாக உயர முடியும், அவர்கள் தான் அரசியல் தலைவர்கள். இங்கே நல்லவனாக மக்களுக்கு இருக்க வேண்டும், வல்லவனாக சக அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இங்கே தலைவர்கள் உருவாக முடியும். தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தினார். 4.5 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி, அதிலே 2 ஆண்டு காலம் கொரோனால போச்சு. கொரோனாவை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், அதை மிகச்சிறப்பாக எதிர்கொண்ட ஒரு முதலமைச்சர் அவர். மீதி இருந்த 2 ஆண்டு காலத்தில் அதிமுக என்ன செய்தது, அதிமுகவின் ஆட்சி காலம் என்ன செய்தது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நிலம் பறிபோய்விடும் என்கிற நிலை வந்த போது, மீத்தேன் எடுக்கிற திட்டத்தால் அந்த நிலம் எடுக்கப்படும் என்று சொன்னால், அந்த திட்டத்தின் காரணமாக அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டார்கள்னா விவசாயிகள் அகதிகளாக வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நிலை வந்து சேரும். அப்படி ஒரு நிலை வந்தபோது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை உறுதி செய்து எந்த விதமான நாசகர திட்டங்களையும் அந்த இடத்திலே கொண்டு வர முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தி காட்டிய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அன்றைக்கு அவர் அதை செய்து காட்டினார்.